பொதுவாக ரிஷிகள் முனிவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து தன்னோட தீய குணங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க இறைவன் அடையிறதுக்கு இறைநிலை தேடி அவங்க எப்போவுமே தியானம் தவம் போன்ற நற்செயல்களை செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரிஷிகள்லே ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தான் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க. பிரம்ம ரிஷியிலே தலை சிறந்தவர் யார் அப்படின்னா பிரம்மகுமாரனான வசிஷ்ட முனிவர். வசிஷ்ட முனிவர் வந்து வேதத்துலேயும் சரி, அறிவுலேயும் சரி, ஞானத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்தார். இவர் வந்து சூரிய வம்சத்தின் குலகுருவாகவும் இருந்தார். இந்த வசிஷ்ட முனிவர் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் இறைவனை தேடுறதுக்காக அவங்க புண்ணிய தீர்த்தமான கங்கை நதிக்கரையிலே அவர் வாழ்ந்து வந்தார். இப்படி உலகம் போற்றும் புகழ்பெற்ற இந்த வசிஷ்ட முனிவருக்கு போட்டியாளனா ஒரு முனிவர் இருந்தார். அவர் கண்டாலே வசிஷ்டருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் விஸ்வாமித்திர மகரிஷி. எப்படி வந்து வசிஷ்டர் ஒரு பிரம்ம முனியாக இருக்காரோ, ஆனால் விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் தலைமை ரிஷியாக இருக்க ராஜ ரிஷியாக இருந்தார். என்னதான் இந்த இரண்டு ரிஷிகளும் வந்து பிரம்ம ஞானம் அடைஞ்சு பிரம்ம ரிஷியாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போவுமே ஒரு போட்டியும் பொறாமையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சமயம் இருக்கிறப்போ வசிஷ்ட முனிவர் வந்து கங்கை நதிக்கரையில் அவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு பிரச்சனைனால சூரிய வம்சத்தில் முக்கியமாக வசிஷ்டர் வந்து வழி நடத்தக்கூடிய சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனால் விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை உண்டாச்சு. அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து நீ கொக்கா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. விஸ்வாமித்திரர் மட்டும் சும்மா கிடையாது, அவர் வசிஷ்டரை பார்த்து நீங்கள் ஆடிப்பறவையா போங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சாபம் கொடுத்து சரி இவங்க சாபம் கொடுத்ததுக்கப்புறமா அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சாபம் பெற்று அவங்க மானசரஸ் அப்படிங்கிற நதிக்கரையில் வந்து அவங்க திரும்ப பிறக்கிறாங்க. அவங்க கொக்காவும் ஆடிப்பறவையும் பிறந்தாலும் அவங்களோட இயல்பான குணம் ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது மறக்காமல் ரெண்டு பேரும் வந்து கீரியும் பாம்பு போல் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சண்டைங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே யுத்தமாக மாறி ரெண்டு பேரும் அவங்களோட நகங்களாலையும் அழகுகளாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கொத்திக்கிட்டு அவங்க துன்புறுத்திட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. எப்படி வந்து முற்றும் திறந்த முனிவர்களாக இருக்கக்கூடிய வசிஷ்ட மகரிஷிக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிரச்சனை உண்டாச்சு, இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு யுத்தம் செய்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து எப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வசிஷ்டர் வழி நடத்தக்கூடிய இந்த சூரிய வம்சத்தில் விஸ்வாமித்திரர் தலையிட்டதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு முனிவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போராகவும் மாறுச்சு. அப்படி விஸ்வாமித்திரர் சூரிய வம்சத்தில் அவர் என்ன தலையிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. உலகத்தில் தோன்றின வம்சத்திலே வந்து சூரிய பகவானால் தோன்றின இந்த சூரிய வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வம்சமாகவே இருந்துச்சு. இந்த சூரிய வம்சம் எப்படி தோன்றினது, அதில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க, அவங்களோட அரசாட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். அதில் கடைசியாக நான் வந்து திரிசங்கு மகாராஜா சொர்க்கம் போகிறது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இந்த திரிசங்கு மகாராஜனுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க, அவர் தான் வந்து ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர மகாராஜா வந்து இந்த உலகம் போற்றும் சத்தியசீலனா வாழ்ந்து வந்தார். இந்த ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு ரொம்ப காலமாக குழந்தை அப்படிங்கிறதே கிடையாது. அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணார், எங்கேயுமே அவருக்கு பலன் கிடைக்கவே இல்லை. அவர் என்னென்னமோ யாகங்கள் பண்ணார், அப்பயும் அவருக்கு பலன் அளிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஹரிச்சந்திர மகாராஜா வருணதேவனை நோக்கி ஒரு கடுமையான சங்கல்பம் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் நரமேதை யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டவும் செஞ்சார். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட வருணதேவன் வந்து அவர் ஆசீர்வதிக்கவும் செஞ்சார். வருணதேவனோட ஆசீர்வாதத்தினால ஹரிச்சந்திர மகாராஜனோட மனைவி வந்து கருவுட்டுறாங்க. இதை கண்டு ஹரிச்சந்திர மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு 10 மாதம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. இதை பார்த்து ஹரிச்சந்திர மகாராஜனோட சந்தோஷத்தை அவர் அடக்க முடியாமல் அவர் நாட்டு மக்களுக்கெல்லாமே தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் யாசகம் கேட்டு வரா மாதிரி ஒரு பிராமணர் வராரு. இதை பார்த்த உடனே ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. அப்போ அந்த பிராமணரை பார்த்து, பிராமணரே உங்களுக்கு என்ன யாசகம் வேணும் கேளுங்க, நான் நீங்கள் எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாங்க, ஹரிச்சந்திர மகாபிரபுவே நான் தான் வருணதேவன்,
நீ எனக்கு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்க, அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதை ஞாபகப்படுத்த தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது வருணதேவன் கிட்ட நரமேத யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டினதை பற்றி. அந்த சமயத்தில் வருணதேவன் வந்து சொல்கிறாங்க, ஹரிச்சந்திர மகாபிரபுவே, நீ என்ன சொன்ன, நீ எது கேட்டாலும் நீ தரேன்னு சொல்லியிருக்க. நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீ எனக்கு நரமேத யாகம் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அந்த யாகத்தில் ஒரு நர மனிதனை வந்து பலி கொடுக்கணும், அந்த நரன் வந்து உன்னோட மகனாக இருக்கணும், இது எனக்கு செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரிச்சந்திர மகாராஜனுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் கேட்ட மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வருணதேவன் வந்து கேட்குறாங்க, அப்போ ஏன் தயங்கிட்டு இருக்க, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நீ கேட்ட மாதிரியே உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் கேட்ட மாதிரியே எனக்கு நரமேதை யாகம் பண்ணு, உன்னோட மகனை எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு ஒரு பக்கம் நம்மளோட சத்திய வாக்கை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, ஒரே மகன், இவனையும் நம்ம பலி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, இப்போ தான் பிறந்திருக்கான், உடனே எப்படி பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் மனசு வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் ஹரிச்சந்திர மகாபிரபு வந்து வருணதேவனை பார்த்து பணிவாக வணங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் பிரசவத்திட்டு முடியறதுக்கு 1 மாதம் ஆகும், 1 மாதம் கழித்து நான் உங்களுக்கு என்னோட யாகத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருணதேவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. சரியாக 1 மாதம் போகுது. வருணதேவன் திரும்ப ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட வராங்க. அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா பார்த்து வருணதேவன் வந்து கேட்குறாங்க, மகாபிரபுவே, எனக்கு யாகம் செய்கிறேன்னு சொன்ன இல்லையா, அந்த நரமேத யாகம் எப்போ பண்ணுவ, எப்போ உன் மகனை வந்து பலி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹரிச்சந்திர மகாபிரபு சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு இப்போ தான் 1 மாதமே ஆகுது, இன்னும் அவன் குடிக்கக்கூடிய பால் தடம் மறைய கிடையாது, அதனால் அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கிற வரைக்கும் நாங்கள் வளர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரியே என்னோட மகனை பலி கொடுத்து உங்களுக்கு யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருணதேவனும் சரி அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. சில ஆண்டுகள் போகுது. திரும்ப வருணதேவன் வராரு. வரப்போ ஹரிச்சந்திரன் கிட்ட, என்ன மகாராஜனே, எனக்கு நீ நரமேத யாகம் பண்ணுறேன்னு சொன்னேன், எப்போ பண்ணுவ, எப்போ உன் மகனை பலி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹரிச்சந்திர மகாபிரபு சொல்கிறாங்க, என் குழந்தை இப்போ தான் தவளவே ஆரம்பிக்குது, மழலை பேச்சு ஆரம்பிச்சிருக்கு, இதை நான் கொஞ்சம் ரசிச்சுக்கிறேனே, எனக்கு இருக்க ஒரே புத்திரன், இந்த அழகை நான் பார்க்காம நான் எப்படி வந்து பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே வருணதேவன், சரி நீ ஆசைப்படுற மாதிரியே உன் குழந்தை வந்து மழலை பேச்சு முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. இதை பார்த்து ஹரிச்சந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட மகனுக்கு வந்து லோகிதாசன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லவும் செய்கிறாங்க. அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. லோகிதாசன் வந்து அறிவுலையும் சரி ஞானத்துலையும் சரி ரொம்ப சிறந்தவனாக இருந்தாங்க. தன்னோட தந்தை போலவே சத்தியவானா வளர்ந்து வந்தாங்க. லோகிதாசன் வளர்ந்து அவர் ஒரு பாலகனாக வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து வருணதேவன் தெரிஞ்ச உடனே அவர் திரும்ப ஹரிச்சந்திர மகாபிரபு பார்க்க வராரு. அப்போ ஹரிச்சந்திர மகாபிரபு பார்த்து வருணதேவன் வந்து கேட்குறாங்க, ஹரிச்சந்திரனே, எனக்கு நீ வந்து பலி கொடுத்து நரமேத யாகம் பண்ணுறேன்னு சொன்ன இல்லையா, எப்போ பண்ணுவ, எப்போ உன் மகனை வந்து பலி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹரிச்சந்திரன் சொல்கிறாங்க, என் மகனுக்கு இப்போ தான் 5 வயது ஆயிருக்கு, அவனுக்கு சரியான உபநயனம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருணதேவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. ஹரிச்சந்திரன் வருணதேவன்கிட்ட சொன்ன மாதிரியே லோகிதாசனுக்கு வந்து உபநயனம் பண்ணுறாங்க. அப்போது லோகிதாசன் வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி லோகிதாசன் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திர மகாபிரபு வந்து வருணதேவனுக்கு நரமேத யாகம் பண்ணுறதா அவர் சங்கல்பம் எடுத்ததும் அவர் வந்து வருணதேவனுக்கு சத்தியவாக்கு கொடுத்தது பற்றியும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது தெரிஞ்ச உடனே லோகிதாசன் அதிர்ந்து போகிறாங்க. என்ன, எனக்கு உபநயனம் நடந்துருச்சு அப்படின்னா எங்கள் அப்பா என்னை பலி கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ந்து போகிறாரு. இதை கேட்ட உடனே இன்னும் எத்தனை நாளில் என்னை பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, என்னோட உயிரை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்து ஒரு மலை குகையில் போய் அவர் ஓடி ஒளிஞ்சிக்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் ஹரிச்சந்திர பிரபு அதிர்ந்து போகிறாரு. தன்னோட மகனை காணமே அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்காரு. அப்போது வருணதேவன் வந்து ஹரிச்சந்திரனோட அரண்மனைக்கு வராங்க. வந்து ஹரிச்சந்திர மகாபிரபுவை பார்த்து வருணதேவன் வந்து கேட்குறாங்க, ஹரிச்சந்திரனே, நீ வந்து எனக்கு நரமேத யாகம் பண்ணுறேன்னு சொன்ன, இன்னும் எத்தனை தவணை தான் வாங்குவ, உன்னோட மகன் எனக்கு பலி கொடுத்து எனக்கு யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹரிச்சந்திர மகாபிரபு ஒரு அமைதியாக அவர் சோகத்தோட அவர் வருணதேவனை பார்த்து சொல்கிறாங்க, என் மகனுக்கு முறைப்படி உபநயனம் பண்ண, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே ஓடி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல, நான் நாடு முழுக்க தேடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் என் கிடைக்கல,
என் மகன் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் வந்து யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வருணதேவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஹரிச்சந்திரன் மேலே மிகப்பெரிய சந்தேகமும் வருது. அப்போ வருணதேவன் வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறாங்க, ஹரிச்சந்திரனே நீ சத்தியவான் அப்படின்னு சொல்லி தான் நீ ஒவ்வொரு முறை தவணை கேட்டப்பையும் நான் வந்து கொடுத்தேன். உன் சத்தியத்தை வந்து நீ தவற மாட்ட அப்படிங்கிறது நம்பினேன். ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. உன் மகனை வந்து இதுக்கு மேலே தவணை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீயே எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு எனக்கு யாகம் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்க. சத்தியவானாக இருக்கக்கூடிய நீ வந்து உன்னோட சத்தியத்தை தவறுனதுனால உனக்கு ஜலோதரம் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஆட்கொண்டு நீ வந்து கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி வருணதேவன் சாபம் கொடுத்துட்டு அவர் மறைவும் செய்கிறாரு. வருணதேவன் சாபம் கொடுத்தா மாதிரியே ஹரிச்சந்திரனுக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோய் வந்து அவர் ஆட்களும் செஞ்சது. இதனால் ஹரிச்சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர்னால் நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு முடிவெடுக்க முடியல. எந்நேரம் பார்த்தாலும் உடலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு வயிறு வலி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்துச்சு. வருணதேவனோட சாபத்தினால ஹரிச்சந்திரனுக்கு வந்து ஒரு கொடுமையான நோய் தாக்கி ஹரிச்சந்திர மகாராஜா தினம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து லோகிதாசனோட காதுகளுக்கு எட்டுது. இதை கேட்டும் லோகிதாசன் வந்து அந்த மலை குகையிலிருந்து வெளியே வரல. நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு இது ஏதோ ஒரு சூழ்ச்சி போல அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு அந்த குகையிலே அவர் ஒளிஞ்சிருக்கவும் செய்கிறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. லோகிதாசன் அந்த குகையிலே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த மலை வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த வழிப்போக்கன் வந்து லோகிதாசனை பார்க்குறாங்க. அப்போது லோகிதாசனை பார்த்த உடனே அந்த வழிப்போக்கன் கேட்குறாங்க, நீ வந்து ஹரிச்சந்திர மகாபிரபுவோட மகனான லோகிதாசன் தானே, இங்கே ஏன் ஒழிஞ்சிட்ருக்க? உன் தந்தை வந்து வருணதேவனோட சாபத்தினால ஜலோதரம் அப்படிங்கிற நோயினால் அவர் தினம் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்காரு. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லோகிதாசன் சொல்கிறாங்க, நான் வந்து என் தந்தைக்கிட்ட போனேன் அப்படின்னா என்னை பலி கொடுத்துருவாங்க, அதனால தான் நான் ஒழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வழிப்போக்கன் வந்து சொல்கிறாங்க, நீயும் ஒரு பிள்ளை தானா? ஹரிச்சந்திரனான உன்னோட தந்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எப்போவுமே வந்து ஒரு மகன் தன் தந்தைக்கு ஏதோ ஒரு கவலை இல்லை கஷ்டம் அப்படின்னா தன்னோட உயிரை கொடுக்கவே தயங்க மாட்டான். அப்படி இருக்கையில் நீ வந்து உன்னோட உடலை வந்து பெரிதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓடி ஒளிஞ்சிட்ருக்க. உன் தந்தை அங்கே கஷ்டப்பட்டுருக்காரு. நீ மகனாக பிறந்ததுக்கு பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே லோகிதாசனால் தாங்க முடியல. ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தந்தையை பார்க்கறதுக்கு நாடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பவும் செய்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரதேவன் வந்து லோகிதாசனை நம்ம அங்கே அனுப்பக்கூடாது, அவரை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் வந்து ஒரு வயதான பிராமணர் போல வேடம் கொண்டு லோகிதாசன் முன்னாடி வராங்க. அப்போது லோகிதாசனை பார்த்து அந்த பிராமணராக இருக்கக்கூடிய இந்திரதேவன் வந்து கேட்குறாங்க, லோகிதாசா எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என் தந்தையை பார்க்க நாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த பிராமணர் உருவில் இருக்கக்கூடிய இந்திரதேவன் வந்து சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய முட்டாளாக இருக்க. நீ நாட்டுக்கு போன அப்படின்னா உன் தந்தை உன்னை பலி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லோகிதாசன் சொல்கிறாங்க, என்னால் தான் என் தந்தை வந்து மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டு இருக்காரு. என்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த இந்திரதேவனை வந்து சொல்கிறாங்க, லோகிதாசா நீ நல்லா யோசிச்சுப்பார். வருணதேவனுக்கு உன்னை பலி கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அவர் சாபம் கொடுத்தாரு. உன் தந்தை வந்து சத்தியத்தை தவறுனதுனால தான் சாபம் கொடுத்தாங்க. நீ திரும்ப வந்து உன்னை பலி கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லி வருணதேவன் சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ போனால் மட்டும் என்ன பயன்? அவர் உங்கள் தந்தை வந்து இருக்கக்கூடிய அவர் பிரச்சனைனாலையும் அந்த நோயின் பாதிப்புனாலையும் நீ போன அப்படின்னா உன் மேலே பாசம்லாம் காட்ட மாட்டார். உன்னை உடனே பலிமடையில் ஏற்றி பலி கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பார். அப்படி இருக்கையில் நீ போய் ஒரு பயனும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒளிஞ்சு வாழ்ந்தாலாவது உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லோகிதாசன் வந்து யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் சத்தியம் தவறாத ஹரிச்சந்திர மகாபிரபு வந்து வருணதேவன் கொடுத்த சத்திய வாக்க தவறுனதுனால வருணதேவன் வந்து ஹரிச்சந்திரனுக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோய் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்ததுனால ஹரிச்சந்திர மகாபிரபு தினம் அவர் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த செய்தியை கேட்டு லோகிதாசன் வந்து என் தந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரத்தில் தான் வந்து இந்திரதேவன் லோகிதாசனோட மனசை குழப்பிடவும் செய்கிறாங்க. இப்படி இந்திரதேவன் வந்து லோகிதாசனோட மனசை குழப்பினதுனால லோகிதாசன் வந்து அவர் என்ன பண்ணுறது அப்படிங்கிற முடிவு என்ன எடுத்தார்? அவர் தன் தந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நாடு திரும்பினாரா, இல்லை இந்திரதேவனோட வார்த்தையை கேட்டு நம்ம ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.